இந்த சம்மர் ஆரம்பிச்சது எல்லாரும் மண்டைக்குள்ளேயும் ஓடுறது ஒன்னே ஒண்ணுதான், எங்கேயாச்சும் சம்மர் வெக்கேஷன் போலாமா இல்ல டூர் போலாமா அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ரொம்ப கூலிங்கான பிளேஸ் தான் நம்மளோட மனசு உடம்புமே வந்து தேடுன்னு சொல்லிக்கலாம். ஊட்டி ஆகட்டும், கொடைக்கானல் ஆகட்டும், இல்ல மூணார் ஆகட்டும், அந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் போய் நம்மளே சில் பண்ணிட்டு வந்துக்கலாங்க. அந்த மாதிரி போயிட்டு வரது மட்டும் இல்லாம அங்கேயே நம்ம சூப்பரான ஒரு பிசினஸ் ஐடியாவை ஸ்டார்ட் பண்ணா எப்படி இருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு அதுல என்ன பிசினஸ் இருக்குங்கிறது கூட தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற பிசினஸ் ஐடியாஸ் எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம கடைசியா வந்து சூப்பரான டிப்பு சொல்ல போற, தேவைப்படுறாங்க வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட லொகேஷன் தான் நீங்க சூஸ் பண்ண வேண்டியது. உங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கலாம், இல்ல சொந்தக்காரங்களோட வீடு இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து ரெண்டா வந்து உங்களுக்கு ஹோம் ஸ்டே பண்ற கொடுக்கலாம் டூரிஸ்டர்ஸ்க்கு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வரதோடு இல்லாம அங்கேயே ஸ்டே பண்ணி அதோட கிளைமேட் எல்லாத்தையுமே வந்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு அது வந்து சூப்பரா இருக்குங்க. அந்த மாதிரி ஹோம் ஸ்டேக்கு அந்த மாதிரி வீடு எல்லாத்தையுமே வந்து வாடகைக்கு கொடுக்குறது, ஐ மீன் டூரிஸ்டுக்காக ஹோம் ஸ்டே மாதிரி கொடுக்கறதுக்கு சூப்பரான பிளானா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்களே வந்து உங்களோட ஓன் ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஹோம்ல வந்து ஒரு இன்கம் ஆச்சு, ஓன் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுனால அதுல ஒரு இன்கம் ஆச்சு. அது மட்டும் இல்லாம உங்களோட இந்த சிஸ்டம் வந்து நீங்க booking.com அப்படி இல்லைன்னா மேக் மை ட்ரிப் அந்த மாதிரி வெப்சைட் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சீங்க அப்படின்னா அதன் மூலமா வந்து நிறைய பேர் உங்களுக்கு தேடி வருவாங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு சூப்பரான லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றதா. உங்களோட பிளேஸ்லயே வந்து நிறைய பழமை வாய்ந்த இடங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ கப்பிள்ஸா வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு போட்டோ ஷூட் பண்றதுக்கு அப்படின்ட்டு நிறைய இடம் இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு நேச்சர் வால்க் எல்லாமே வந்து கூட்டிட்டு போகலாம். அப்படியும் கூட இல்லைன்னா நீங்க ஒரு சூப்பரான தீம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். டீ எஸ்டேட் நேச்சர் வால்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டீ எஸ்டேட் சுத்தி நீங்க அவங்க ரிலாக்ஸா நடக்க போறாங்க, அதையும் நீங்க ஒரு தீம் மாதிரி புதுசா நாங்க பண்றோம் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு அந்த சர்வீஸ் பிடிக்கும். நிறைய பேருக்கு வந்து அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்க எல்லாத்தையுமே வந்து அவங்க என்கேஜ் பண்ணி வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ட்ரக்கிங் இருக்கு, சைக்கிளிங் டூர் இருக்கு, அதுக்கப்புறமா உங்களுக்கு ஜிப் லைனிங் இருக்கு, கேம்பியர் இருக்கு, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராக் கிளைம்பிங் இருக்கு. இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கும். ஆனா நீங்க சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ஷூர் பண்ணிட்டு அவங்க எல்லாத்தையுமே வந்து கூட்டிட்டு போகணும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பிளானிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் தாங்க. இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க சூப்பரா ப்ரொவைட் பண்ணல. இல்ல கேப் வந்து ரெண்ட் கொடுக்கறதோ, இல்ல ஸ்கூட்டியோ, இல்ல இந்த மாதிரி சைக்கிள்ல ரைட் போறதுக்கு தேவைப்படுதா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க அவங்களுக்கு ரெண்ட் மாதிரி கொடுத்தீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான இன்கம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிசினஸ் நீங்க ஊட்டியில ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஊட்டினால எல்லாத்துக்கும் வந்து சூப்பரா இருக்குது அந்த நீலகிரி தைலம், அதுக்கப்புறமா டீ கொடுக்கறது, இந்த மாதிரி சாக்லேட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து நீங்களா வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி உங்களோட டூரிஸ்டர்ஸ்க்கு வந்து கொடுத்தீங்கன்னா அது வந்து இம்ப்ரெசிவ் பேக்கேஜா வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து எந்த இடத்துல நீங்க இருக்கீங்களோ அங்க என்ன ஃபேமஸோ அது மாதிரி ஓரியன்டா நீங்க வந்து உங்களோட டூரிஸ்ட்க்கு வந்து கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாவும் ஃபீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் தாங்க. நிறைய பேருக்கு ஷோகேஸ்ல எங்க போனாலும் சரி ஏதோ அது ஞாபகார்த்தமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ திங்ஸ் வந்து வாங்கிட்டு வர ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க வந்து சாக்லேட்ஸ் வந்து ஒன்னா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அது, அப்படின்னா அந்த வுட்ல எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்ன டாய்ஸ் மாதிரி எல்லாம் செஞ்சு வைப்பாங்களா அது, அப்புறம் நீங்க ஏதோ லோக்கலா ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ஸ் அதெல்லாமே வந்து வளர்த்திட்டு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாமே கட் பண்ணி நீங்க பேக்கேஜ் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது டூரிஸ்ட் வந்து உங்ககிட்ட வந்து பை பண்ணிட்டு போவாங்க. அதுல இருந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு இன்கம் கிடைக்கும். போட்டோகிராஃபி அண்ட் டான்ஸ் தாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹனிமூன் பேக்கேஜ்க்காக தான் இந்த மாதிரி கூலிங் பிளேஸ் எல்லாத்துக்குமே வருவாங்க. அப்போ உங்ககிட்ட ட்ரான் கேமரா எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே சினிமால வரும்போது சினிமாட்டிக் வியூ மாதிரி அவங்களுக்கு நீங்க பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும். ஸோ அதுல மூலமா உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு ஃபாரஸ்ட்குள்ள போய் நீட்டான பிளேஸ் பார்த்து டென்ட் எல்லாம் நீங்க செட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உண்மையான ஃபாரஸ்ட்ல இருந்து அவங்க அந்த அட்வென்ச்சர் லைஃப் வந்து என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே சொன்ன மாதிரி தாங்க சேஃப்டி மெஷர்ஸை என்ஷூர் பண்ணி தான் நீங்க எல்லா ஸ்டெப்புமே வந்து ப்ரொசீட் பண்ணணும். இது ஒரு செட் அப்படின்னா இன்னொரு செட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எக்கோ டூரிசம் பேக்கேஜ் தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர் மட்டும்தான். நேச்சர் டூர், ஆர்கானிக் ஃபார்ம்ஸ், எஜுகேஷனல் ஓரியன்டா இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு இன்னொரு பிசினஸாகவும் கை கொடுக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யோகா செஷன் கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனா இருக்கும்போது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாதிரி மனசுக்கே வந்து ஒரு மாதிரி இதமா கால்மா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் மெடிடேஷன் பண்றதுக்கு நோவே சொல்ல மாட்டாங்க, அவ்வளவு ரிலாக்ஸா இருக்கும். ஸோ அது கூட இன்னொரு இன்கமா இருக்கும். நிறைய பேர் வந்து பஸ்ல போறாங்களோ இல்லையோ கப்பலா இருக்கிறவங்க கண்டிப்பா பைக் ரைட்ல போகணும்னு நினைக்குவாங்க. ஸோ அவங்க ஊர்ல இருந்து நம்மளோட ஹில் ஸ்டேஷன் தொட்டபெட்டா அந்த மாதிரி நிறைய ஹில் ஸ்டேஷனா இருக்கிற ஏரியா எல்லாத்துலயுமே கண்டிப்பா கப்புள்ஸா இருக்கிறவங்களாகட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலுமே பைக் ரைட் போனா ஜாலியா இருக்கும் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சமயத்துல நீங்க வந்து உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு ஸ்டால் மாதிரி ரோட் சைட்ல போட்டு நம்ம ஊர்ல இருக்கிற 12 ரூபா மேகி கூட ப்ரிப்பேர் பண்ணி அந்த பிளேட்ல போட்டு சர்வ் பண்ணி கொடுத்தாங்கன்னா 70 ரூபீஸ்னா கூட கொஞ்சம் கூட யோசிக்காம அங்க இருக்கிற குளிருக்கு எதமா இருந்தா ஏதோ ஒரு ஃபுட் வேணுங்கிறக்காக கண்டிப்பா அந்த 12 ரூபா மேகிங்கோட நீங்க 70 ரூபா கொடுத்து வித்தீங்கனாலும் கண்டிப்பா வாங்கி சாப்பிடுவாங்க. இது மாதிரி நிறைய சின்ன சின்ன ரோட் சைட் ஸ்டால்ஸ் எல்லாமே போட்டு நம்மளுக்கு ஒரு இன்கம் பார்க்கலாம். இதுதான் என்னோட சூப்பரான போனஸ் டிப். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஜாப் ரிலேட்டடான அப்டேட்ஸ்ல உங்களுக்கு ரீச் ஆயிட்டே இருக்கும்னு வச்சீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.